ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 4/9/2025 சக்கரமர்லி. இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகத்தில் உங்களுக்கு அன்பு கடல் தந்தைக்கிட்ட இருந்து அன்பு கிடைக்கிது ஆஸ்தியாக. இல்லை, கடவுளுடைய அன்பு தான் முதல் ஆஸ்தி. அந்த அன்பின் மூலமாக மற்ற ஆஸ்தியை கொடுக்குறார். அதனால் நீங்களும் மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்கணுமே தவிர கோபப்பட்டு அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடாது. ஸோ ஒருபோதும் கோபப்படாதீங்க. என்ன ஆனாலும் அமைதியை இழக்கக்கூடாதுன்னு 2 நாள் முன்னாடி சொன்னார். அசாந்தியை பரப்பக்கூடாதுன்னு சொன்னார். கோபப்படக்கூடாதுன்றார். ஸோ எல்லாமே ஒரு அர்த்தம் தான். என்ன ஆனாலும் அன்பு சுரூபமாக இருப்பேன் அப்படிங்கிறது சதா மைண்டில் இருக்கணும் இல்லையா? அமைதியை ஸ்தாபனை பண்ணுற நம்மளே அமைதியை அசாந்தியை பரப்பலாமா? அது மாதிரி அன்பு கடலுடைய குழந்தைகளே கோபப்படலாமா? ரொம்ப கவனம் கொடுக்கணும். மற்றவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க தான், ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது. கேள்வி: உங்களுடைய ரெஜிஸ்டர் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா பாபா அதுக்கு ஒரு வழி சொல்கிறார். அது என்ன? பாபா உங்களுக்கு அன்பின் வழியை சொல்லியிருக்கிறார். ஒவ்வொருத்தர் கூடவும் நீங்கள் அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னு ஸ்ரீமத் கொடுக்குறார். ஸோ அதை தான் ரெஜிஸ்டர் சரியாக வச்சுக்கிறதுக்கான வழி. யாருக்குமே துக்கம் கொடுக்காதீங்க. கர்மேந்திரியங்கள் மூலமாக ஒருபோதும் எந்த தவறான காரியத்தையும் பண்ணாதீங்க. எனக்குள்ள எந்த அசுரகுணமும் இல்லை தானே அப்படின்னு எப்பவும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. மனநிலையில் தடுமாற்றம் இல்லாமல் இருக்குதா? எப்போவும் ஒரே சீராக அமைதியும் ஆனந்தமும் மட்டும் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா எப்படிப்பட்டவர்களெல்லாம் தடுமாறுற மாதிரி சூழ்நிலை மாறும். அப்போ ஆத்ம பலம் கூட கூட அப்போவும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. ஸோ அதனால் ஒரு பாபாவை தவிர எனக்கு யாரும் இல்லை, அவருடைய குணத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க அசுரர் குழந்தைன்றதை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. பாபாவோட குழந்தை நான்றதை நான் எப்போ வெளிப்படுத்துறது? ஸோ அதனால் நான் அப்பாவை வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் மனநிலை கெட்டு போகலை தானே அப்படின்னு செக் பண்ணுங்கள். எப்போவுமே அந்த ஆனந்தம் அமைதி இருந்துக்கிட்டே இருக்கணும். கலியுகத்தில் அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அதை நம்ம பார்க்கக்கூட கூடாதுன்றார். நம்முடைய குணத்தை பக்காவாக இருக்கணுன்றதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் கவனம் இருக்கணும். ஸோ இப்படிலாம் செக் பண்ணால் தான் ரெஜிஸ்டர் கெட்டு போகாமல் இருக்கும். அன்பாக தான் இருக்கிறேன்னா, யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கிறேன்னா, கர்மேந்திரியம் மூலம் தப்பு பண்ணாமல் இருக்கிறேன்னா, மனநிலை ஒரே சீராக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செல்ஃப் செக் தான் இங்கே. பாடல். இந்த நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க, பாட்டு கேட்டிங்களா? நாளுக்கு நாள் நம்முடைய வீடு பரந்தாமமும் பக்கத்தில் வருது. நம்மளுடைய குறிக்கோள் லக்ஷ்மி நாராயணன் பதவியும் நமக்கு நெருக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஸ்ரீமத் என்னெல்லாம் சொல்லுதோ அதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது இல்லை, ஒரு ஸ்ரீமத் விடாமல் ஃபாலோ பண்ணணும். எல்லோருக்கும் செய்தியை கொடுங்க அப்படின்னு பாபா நமக்கு கட்டளை கொடுக்கிறார். ஏன்னா லட்சக்கணக்கானவங்களுக்கு, கோடிக்கணக்கானவங்களுக்கு இந்த செய்தி கொடுக்காமல் இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு செய்தி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். இப்போ ரொம்ப கஷ்டம் இல்லையா? இன்டர்நெட் வந்துடுச்சு. இன்டர்நெட்டில் ரொம்ப ஈஸியாக கொடுக்கலாம், ஆனாலும் கொடுக்க முடியாத இடங்கள் இருக்குது. போர் நடக்கக்கூடிய இடங்களில் கரண்ட்டு கிடையாது, இன்டர்நெட்டு கிடையாது. இன்னொன்று, நம்ம பேசுகிற பாஷையும் அவங்களுக்கு புரியாது. இது இல்லாமல் சைனா, ரஷ்யா போன்ற இடங்களில் யூடியூபே கிடையாது. அப்போ எப்படி அவங்களுக்கு போய் நம்மளால் சேவை பண்ண முடியும் இன்டர்நெட் மூலமாக கூட? ஸோ இது மற்ற நாடுகளுக்கும் வரலாம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்ம செய்தியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்காது. ஸோ அப்போ நேரம் நெருங்குது, வீட்டுக்கான நேரம் நெருங்குதுன்னா நீ கிளம்பணும், அதுக்குள்ளே செய்தி கொடுக்கணும்னு அர்த்தம். வீட்டுக்கு போக போகிறோம், அந்த சந்தோஷம் மட்டும் பார்த்தாது, அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குது இல்லையா? இப்போ
ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு +2 படிக்கிறான். அவங்க அம்மாவோ அப்பாவோ இறக்குற நிலமையில இருக்கான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன்ப்பா அப்படின்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? என்னடா என்ன நட்ட நடுவில் விட்டுட்டு போகிறாங்க, நமக்குரிய கடமை செய்யலை இல்லையா? இப்போ அவங்க எப்போ போவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு இப்போ தெரியும், எந்த நேரம் வேணாலும் நம்ம போயிடுவோம், அந்த கடைசி நேரம் வந்துடும். இத்தனை பேரும் நம்ம குழந்தைங்க அல்லது சகோதரர்கள்னு நினைக்கலாம், குழந்தைன்னு நினைக்கலாம். ஏன்னா அவங்க அப்பான்னு சொல்கிறவர் நம்முடைய கணவன். அப்போ நம்ம அவங்களுக்கு அம்மா தானே. அப்போ அந்த கடமையை செஞ்சிங்களா அவங்க குழந்தைங்களுக்கு? லௌகீக குழந்தைக்கு எவ்வளோ கடமை செய்கிறோம் பார்த்து இல்லையா? அப்போ இவங்களுக்கு பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை தானே. அதான் சொல்கிறார், லட்சக்கணக்கான பேருக்கு செய்தி கொடுக்கணுன்னு ஞாபகம் இருக்குதா? நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க, ஏதாவது ஒரு நேரத்தில் வந்தாலும் வந்துடுவாங்க. இல்லை இவங்க கிறிஸ்டின், இவங்க முஸ்லீம், இவங்க நாஸ்திகர்கள், இவங்களாம் எப்படி வரப்போகிறாங்க, இவங்க சாது சன்னியாசி, நீங்கள் கொடுங்க, வந்தாலும் வருவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ நிறைய பேர் வரும் பொழுது நிறைய பேருக்கு செய்தியும் கொடுப்பீங்க. பாபாவுடைய செய்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியிருக்கு. ஆனால் நிறைய பேர் தேடி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேருக்கு கொடுத்தா தான் எல்லோரும் பேசி வர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கொடுக்கவே இல்லை, தானாகவே வரும்னா எப்படி நடக்கும் இல்லையா? பாபாவுடைய செய்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி இருக்குது. செய்தி என்னமோ ரொம்ப ஈஸி தான். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்யுங்கன்றது தான். மேலும் எந்த ஒரு கர்மேந்திரம் மூலமாகவும் அல்லது மனம் சொல் செயலால் எந்த ஒரு தீய காரியமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். இல்லை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த பாவ காரியமும் செய்யாதீங்க மனசால கூட அப்படின்னு சொல்லுங்கள். முதல்ல பாவம் மனதில் தான் வருது, பிறகு தான் பேச்சில் அது வெளிப்படுது, அப்புறம் அது செயலில் வந்துடும். இப்போ உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு புரிஞ்சிக்கக்கூடிய யுக்தி வேணும், புத்தியும் வேணும். ஸோ அதை தான் பாபா கொடுக்குறார் இல்லையா? ஸோ இது புண்ணிய காரியம், இதை செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். மனசில் கோபப்படணும் அப்படின்ற எண்ணம் வந்தாலே உடனடியாக உங்களுக்கு என்ன தோணும், என்ன ஞாபகம் வரணும்? ஆஹா, பாபா கிட்ட நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், கோபப்பட மாட்டோம் பாபான்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி கோபப்பட்டால் பாவம் ஏற்பட்டுடும்னு நமக்கு தெரியும். அப்போ கோபப்படலாமா? டக்குன்னு கோபத்தை நிறுத்த என்ன பண்ணணும்? நாடகத்தில் பதிவாகியிருக்கு. அந்த ஞான பாயிண்ட்டையும் கொடுத்துருக்காரு. சும்மா கோபப்படாதீங்கன்னு மட்டும் சொல்லலை, கோபப்படாமல் இருக்கிறதுக்கான வழியும் கொடுத்துருக்கிறார். அது என்ன வழி? அந்த ஞானத்தை எடுக்கணும். அதில் நன்மை இருக்குது, அவங்க நடிக்கிறாங்க, கர்ம கணக்கு முடியுது இல்லையா? இன்னும் கூட நிறைய பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கலாம். கோபப்பட்டால் பாவம் ஏற்பட்டுடும், பாவத்தை அழிக்க தானே வந்திருக்கிறோம். பாபாவை நினைவு செய்கிறதுனால புண்ணிய ஆத்மா ஆகிடுவோம். ஸோ பாபாவை நினைச்சாதான் நம்ம புண்ணிய ஆத்மா ஆக முடியும். ஸோ ஏன்னா பாபா நினைவிலே இருக்கும்போது ஆத்மா பலசாலியாக இருக்கும், டக்குன்னு பாவமும் செய்ய மாட்டோம். ஏன்னா எண்ணம் வரும் நாம் பாபா குழந்தைன்ட்டு. அதை விட்டுட்டு நினைவில்லைன்னா தானாக டக்குன்னு பாவம் வந்துடும். சரி விடு, ஆனது ஆகிடுச்சு, இனிமேல்ட்டு பண்ண மாட்டேன், இப்படி இனிமேன்னு சொல்லிகிட்டே போனீங்கன்னா அது பழக்கமாகிடும். கடைசி வரைக்கும் அதை விட்டு வெளில வர மாட்டீங்க. ஸோ மனிதர்கள் இந்த மாதிரி பாவக்காரியம் செய்யும் பொழுதெல்லாம் இதை பாவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. விகாரத்தை கூட அவங்க பாவம்னு நினைக்கிறது கிடையாது. ஆனால் இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவம் அதுதான்னு பாபா சொல்கிறார். அது நமக்கு தெரியும்ல, அப்போ நம்ம பண்ணலாமா? அவங்களுக்கு தெரியாது, பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமே மிகப்பெரிய பாவம்னு. அதனால் இதன் மீது வெற்றி அடையணும். இனிமேல் இல்லை, அவ்வளோதான். இனி அப்படின்ற வார்த்தை இனி நான் பயன்படுத்தவே மாட்டேன், அப்படி இருக்கணும். அப்படின்னு அர்த்தம், பாவமே பண்ண மாட்டேன். என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு.
அப்படிங்கிற தந்தையின் செய்தியை எல்லோருக்கும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ காமத்தை வெற்றி அடையணும் அப்படின்னா பாபா நினைவில் இருக்கணும் இல்லையா? பாபா நினைவு இல்லாமல் வெற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிற பாபாவுடைய செய்தியை எல்லோருக்கும் நாம் கொடுக்கணும். தூய்மையாக இருக்கணும், பாபா நினைவில் இருக்கணும் அப்படின்ற செய்தியை கொடுங்க. ஏன்னா மரணம் எதிரிலே இருக்குது. ஏன்னா எல்லா மதத்துலேயுமே இறக்குற நேரத்தில் கடவுளை நினைங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கடவுள்கிட்ட போகிறாங்கன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் கடவுளை நினச்சா என்ன ஆகும் அல்லது எங்கே போவோம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இல்லையா? இறந்த பிறகு எங்கே போகணும்னு தெரியாது. கடவுளை நினைக்கிறதுனால உண்மையில் என்ன நடக்குது, ஆத்மா தூய்மையாகுது அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்று எடுக்குது. மற்றபடி யாரும் காட் ஃபாதர்கிட்ட போக முடியாது, கடவுள்கிட்ட போக முடியாது. ஸோ அதனால தான் இப்போ குழந்தைங்களுக்கு அழிவற்ற தந்தையுடைய அழிவற்ற நினைவு இருக்கணுன்ற. தந்தை அழிவற்றவர்னா அவருடைய நினைவு கூட உங்களுக்கு அழிவற்றதாக இருக்கணும், கட்டாகாமல் இருக்கணும். ஸோ அப்போ தான் தூய்மையாக முடியும், அவர்கிட்ட போக முடியும். எப்போ இந்த தமோ பிரதானமான துக்கம் தாங்கிக்க முடியாத அளவுக்கு எல்லை மீறி போகுதோ அப்போ கடவுளை நினைவு செய்யுங்க. அவரை விட்டால் நமக்கு யார் அப்படின்னு ஒருவருக்கொருவர் சொல்லுவாங்க. இல்லை ஒன்றுமே பண்ண முடியலன்னா நீங்கள் கடவுளை நினைங்க, அவர் தான் நமக்கு எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா ஆத்மாக்களுமே ஒருவருக்கு ஒருவர் கடவுளை நினைங்கன்னு சொல்கிறாங்க. சொல்கிறது எது? ஆத்மா தானே சொல்லுது, பரமாத்மா சொல்லலையே. தந்தையை நினைவு செய்யுங்கன்னு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு சொல்லுது. இது ஒரு உலகியல் ரீதியான வழக்கமாகவே இருக்குது. ஸோ அதனால் இறக்கும்போது இறைவனை நினைக்கிறாங்க. இறைவன் பற்றிய பயம் அப்போ வந்துடும் தானாகவே. ஏன்னா நீங்கள் செய்த நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்களுக்கான பலனை கடவுள் தான் கொடுக்குறாருன்னு நினைக்கிறாங்க. தீய செயல்கள் செஞ்சோம் அப்படின்னா கடவுள் தர்மராஜர் மூலமாக ரொம்ப தண்டனை கொடுப்பார் அப்படிங்கிற பயமும் இருக்கும். உண்மையிலே நீங்கள் செய்த கர்மத்திற்கான வினைப்பயனை அனுபவித்து தான் ஆகணும் இல்லையா? இப்போ தான் பாபா நமக்கு கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தின் விளைவு புரிய வச்சிருக்கிறார். ஸோ நமக்கு தெரியும் எந்தெந்த கர்மம் என்னென்ன விளைவு கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ சொர்க்கத்தில் நடக்கிற காரியம்தான் அகர்மம் ஆகும். அதற்கு பலன் இருக்காது. அது நல்ல விஷயத்துலையும் சேராது, கெட்ட விஷயத்துலையும் சேராது. இப்போ செய்ததற்கான பலன் அங்கே அனுபவிப்போம். ஸோ இப்போ பாபாவுடைய நினைவில் இருந்து செய்கிற காரியங்கள் தான் நல்ல காரியங்கள். அதாவது நல்ல காரியமே செய்தாலும் நீங்கள் பாபா நினைவிலேருந்து செஞ்சால் தான் அது நல்ல காரியம். இல்லாட்டினா அந்த கர்மத்தின் மீது உங்களுக்கு பற்று பின்னாடி அதுவே உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். ஆனால் பாபா நினைவிலேருந்து செய்யும்போது அந்த கர்மத்திலேருந்து விடுபட்டு செய்வீங்க. ஸோ அதனால் அதோடைய பலன்லேருந்து நீங்கள் தப்பிச்சிடுறீங்க. ஸோ அதனால் இதுவே அகர்மாவாக ஆகுது. இப்போ நாம் செய்கிறது எல்லாமே ஒன்று சுகர்மம், சுகத்தை கொடுக்கக்கூடிய கர்மமாகவும் இருக்குது, இன்னொன்று அகர்மாகவும் இருக்குது. அதோடைய விளைவிலிருந்து தப்பிச்சிடுறோம். ஆனால் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான அந்த வேலையை செய்கிறதுக்கான பலன் அங்கே கிடைக்கும். இங்கே நாம் எதையுமே எதிர்பார்க்கறது கிடையாது. ராவண ராஜ்யத்தில் மனிதர்கள் தீய செயல்கள் தான் செய்கிறாங்க. ஆனால் ராமராஜ்யத்தில் ஒருபோதும் தீய செயல்களை யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ராமராஜ்யத்துக்கு போகிறதுக்கான காரியத்தை செய்கிறதுக்கான ஸ்ரீமத் நமக்கு பாபா கிட்டேருந்து கிடைக்கிது. ஸோ நமக்கு சில சமயம் சேவை செய்கிறதுக்கு எங்கேருந்தோ அழைப்பு வருது அப்படின்னும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் பாபா கிட்டே இது செய்யலாமா பாபா, இது செய்யக்கூடாதா பாபான்னு நம்ம ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருக்கணும். உதாரணமாக ஒருத்தர் போலீஸ் வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னா குற்றவாளியை கிட்ட நீங்கள் பேசும்போது கூட மிரட்டாமல் முதல்ல அன்பாக புரிய வைங்க
அப்படின்னு தான் பாபா சொல்கிறார். உண்மையை சொல்லலைன்னா பிறகு அடிக்கலாம் அப்படின்னு இருக்குது. அன்புடன் புரிய வைக்கிறதுனால கைக்குள்ளே வர முடியும். ஆனால் அந்த அன்பில் கூட யோக பலம் நிரம்பி இருந்துச்சுன்னா அந்த அன்பின் சக்தியுடன் யாருக்காவது புரிய வைக்கும்போது கடவுளை மாதிரி புரிய வைக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது பாபா வந்து அடிக்கலாம்ன்றதை சொல்ல மாட்டார் ஜென்ரலாக. மேபி இது டிரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்பாக புரிய வைங்க, இல்லாட்டினா சும்மா அப்படி கோபமாக இருக்கிற மாதிரி நடிங்க அப்படின்னு வேணால் சொல்லிடு. கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி நடிங்க அப்படின்னு தான் காட்டி சொல்லியிருக்கிறார். அதாவது பதில் வாங்கிறதுக்காக குற்றவாளிக்கு, மற்றவங்களுக்கு கிடையாது. மற்றவங்க எப்பயுமே அன்பாக தான் இருக்கணும். சரி, நீங்கள் கடவுளுடைய குழந்தைங்க, யோகிகள் இல்லையா? உங்கள்லேயும் கூட அந்த ஈஸ்வரனுடைய ஆற்றல் இருக்குது. ஆக்சுவலாக ஆஞ்சநேயர் நம்மளுடைய நினைவார்த்தம் தான். ஆஞ்சநேயர் சிவனுடைய அம்சம்னு சொல்லுவாங்க. இப்போ கடவுளுடைய அம்சமாக நாம் இருக்கிறோம். இறைவன் அன்பின் கடல், அவர்கிட்ட அந்த அன்பின் சக்தி வலிமையாக இருக்குது இல்லையா? அனைவருக்கும் ஆஸ்தி கொடுக்கிறார். சொர்க்கத்தில் ரொம்ப அன்பு இருக்கும் அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ அந்த அன்பின் முழு ஆஸ்தியை இப்போ அடையிறோம். இங்கே அன்புக்கு ஏங்காதீங்க, இங்கே கிடைக்காது, அங்கே தான் கிடைக்கும். இங்கே பாபா கிட்ட மட்டும் அன்பு வைங்க. ஸோ அந்த முழு ஆஸ்தியை அடையிறதுக்காக நம்ம வரிசைக்கிரமமாக முயற்சி செஞ்சு பாபாவுக்கு மிக பிரியமானவர்களாக நாம் ஆகிடுவோம். பாபா சொல்கிறாங்க, யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. துக்கம் கொடுத்தீங்கன்னா துக்கப்பட்டு தான் இறப்பீங்க. பாபா அன்புக்கான வழியை சொல்கிறார். ஸோ பாபா அன்பிற்கான வழியை சொல்கிறார், அன்பாக சொல்கிறார். ஸோ உங்கள் மனசில் கோபம் வந்துச்சுன்னா அது முகத்துலேயும் தெரிஞ்சிடும். அப்போ கர்மேந்திரியங்கள் மூலமாக நீங்கள் இப்படி பாவம் செஞ்சிட்டிங்கனாலே உங்களுடைய பதிவேடு கெட்டு போயிடும், ரெஜிஸ்டர் கெட்டு போயிடும், நன்னடத்தைக்கான ரெஜிஸ்டர் கெட்டு போயிடும். ஏன்னா தேவதையுடைய தெய்வீக நடத்தை மற்றும் தெய்வீக குணங்கள் பற்றி எவ்வளவு மகிமை பாடுறாங்க. ஸோ அப்படி தேவதை ஆக வேண்டிய நீங்கள் அசுர நடத்தை வெளிப்படுத்தலாமா? ஸோ அதனால் தேவதைகளுடைய பூசாரிகளுக்கும் இதை புரிய வைங்க. நீங்கள் சர்வகுணங்களால் நிறைந்தவர்கள், 16 கலை சம்பூர்ணமானவர்கள்னு தேவதைகளுக்கு மகிமை பாடுறீங்க. அவங்களுடைய நடத்தை பற்றியும் மகிமை பாடுறீங்க. உண்மையிலே அப்படித்தான் நீங்கள் இருந்தீங்க. இப்போ அப்படி இல்லை, மீண்டும் கண்டிப்பாக அப்படி ஆவீங்க அப்படின்னு புரிய வைங்க. நீங்கள் இந்த மாதிரி தேவதை ஆகணும் அப்படின்னா உங்களுடைய நடத்தையை அதே மாதிரி என்னெல்லாம் மகிமை பாடுறீங்களோ லக்ஷ்மி நாராயணனுக்கு, தேவதைகளுக்கு, அந்த மாதிரி உங்களுடைய நடத்தையை இப்போ மாற்றிக்கோங்க. ஸோ அப்போ நீங்களும் இதே மாதிரியே ஆகிடுவீங்க. நாம் சம்பூர்ண நிர்விகாரியாக இருக்கிறோமா? நமக்குள்ளே எந்த அசுர குணமும் இல்லை தானே அப்படின்னு செக் பண்ணுங்க. இல்லையா? எந்த விகாரமும் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் கோபப்படுறது இல்லை தானே? இல்லையா? இவ்வளோ பெரிய துரோகம் அநியாயம் நடந்தாலும் கோபம் வரக்கூடாது. அடிக்கடி மனநிலை மாறக்கூடியவர்களாக இல்லை தானே அப்படின்னு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கணும். வெளியில் லௌகீகத்தில் கூட அவன் சைக்கோப்பா, குணம் கெட்டவன், திடீர்னு குணம் மாறி மாறி பேசிகிட்ருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஆகக்கூடாது. மனதில் கூட, ஏன்னா மனதில் அப்படி ஆகுதா இல்லையான்னு நமக்கு தான் தெரியும். அதை செக் பண்ணணும். அப்படி மாறாமல் இருக்கணும்னா வெறும் பாபா நினைவு, சொர்க்கத்துக்கு போகிறேன், அதற்காக பாபா கொடுத்த ஞானம், இதே மட்டுமே மைண்டுக்குள்ளே ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். இதை மட்டும்தான் மனதுக்குள்ளே நிரப்பியே வைக்கணும்.
நிறைய முறை நாம் இப்போ பண்ணுற அதே முயற்சி பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு கல்பத்தின் சங்கமேகத்திலையும். ஸோ முயற்சி பண்ணி தேவதை ஆகியிருக்கிறீங்க, மீண்டும் அதே மாதிரி தேவதை ஆகணும்னு பாபா சொல்கிறார். அப்படி உங்களை ஆக்கிறதுக்காகவே பாபா ஆஜராகி இருக்கிறார். கல்பமாக உங்களை நான் இந்த மாதிரி உருவாக்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். முந்தைய கல்பத்தில் யாரெல்லாம் இந்த ஞானத்தை எடுத்தாங்களோ அவங்க கண்டிப்பாக இப்போவும் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. ஸோ புருஷார்த்தமும் செய்ய வைக்கப்படுது. ஸோ இப்போ பண்ணுற முயற்சியின் அடிப்படையில் தான் அரை கல்பத்திற்கு நம்ம கவலையற்றவராக ஆகிறோம். நாடகத்தில் இதுவும் பொருந்தி இருக்குது. ஆனால் அதுக்காக நாடகத்தில் இருந்துச்சுன்னா நாங்கள் பண்ணுவோம்னு சிலர் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் நல்ல நினைவு பண்ணுறீங்க, அதற்கான நினைவு நடத்தைக்கான சாட்டு பக்காவாக இருந்தால் நாடகம் பண்ண வைக்கும். அப்போ நீங்கள் தான் சார்ட்டு எழுதணும் இல்லை, நினைக்காமலே அதுவே இருந்தால் நினச்சிட்டு போகிறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னு தெரியுது. முதல்ல இந்த மாதிரி ஒருத்தர் கோச்சிக்கிட்டாராம். ஸோ கோச்சிக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னு அர்த்தம். அவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை. ஸோ அவர் என்ன சொன்னார், நாடகத்தில் இருந்துச்சுன்னா நாடகம் என்ன முயற்சி செய்ய வைக்கும் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், ஞானத்தையே விட்டுட்டார். அதான் ஞானத்தில் இருந்தால் வரும்னு நீங்கள் இல்லையா? சரி, அது நாடகத்தில் இருந்துச்சுன்னா நான் வந்துட போகிறேன். நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க. பாபா அடுத்த லைனே அதான் சொல்கிறார், உங்களுக்கு கூட இந்த மாதிரி நிறைய பேர் கிடைக்கிறாங்க இல்லையா? உங்களுடைய லட்சியம் நோக்கம் நாராயணன் ஆகணுன்றது தெளிவாக இருக்குது. பேட்ச் கூட இருக்குது, லக்ஷ்மி நாராயணன் பேட்ச். ஸோ உங்களுடைய கணக்கை நீங்கள் பார்க்குறீங்க, பிறகு பேட்சையும் பாருங்கள் இல்லையா? ஒரு பக்கம் உங்களுடைய அசுர நடத்தையை தூண்டக்கூடிய கணக்கு வழக்கு, இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன ஆகணுன்ற லட்சியம் அந்த பேட்சில் இருக்குதே. அப்போ அதற்குரிய நடத்தை இருக்குதா அல்லது எப்படி இருக்குங்க நடத்தைன்னு பாருங்கள். லக்ஷ்மி நாராயணன் ஆகிறவன் குற்றப்பார்வை இச்சையாக பார்க்கலாமா? ஒருபோதும் குற்றப்பார்வை இருக்கக்கூடாது. வாயிலிருந்து தீய விஷயங்களே வெளிப்படக்கூடாது. எவ்வளோ சூப்பர் இல்லையா? வாயிலிருந்து கெட்ட விஷயங்களை பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்ற பாபா ஞானத்தை தவிர எல்லாமே கெட்ட விஷயந்தான் இல்லையா? தீயதை பார்க்கதே, தீயதை கேட்கதே, தீயதை பேசாதே அப்படின்னு அர்த்தம். பாபா சொல்கிறத தவிர எதையுமே பார்க்கவோ கேட்கவோ நினைக்கவோ பேசவோ கூடாது. அப்போ தீயதை பேசுகிறவங்களே இல்லைன்னா காது எப்படி கேட்கும்? தீயதை கேட்காதேன்றோம், நம்ம மூலமாக ஒருத்தருக்கு தீயது போகக்கூடாது இல்லை? அப்போ நீங்கள் பேசவே இல்லைன்னா போகாது இல்லை? சத்தியுகத்தில் எல்லோருமே தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாகத்தான் இருப்பாங்க. அங்கே தீய விஷயம் எதுவுமே பார்க்கவோ கேட்கவோ பேசவோ இருக்காது. ஸோ தந்தை மூலமாகத்தான் அந்த சத்தியுகத்தில் வாழக்கூடிய அனைவரும் லக்ஷ்மி நாராயணன் உட்பட இந்த பலனை அடைஞ்சிருக்கிறாங்க. எப்படி? பாபாவை நினைவு செஞ்சு அடைஞ்சாங்க. பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய பாவம் அழியும்னு எல்லோருக்கும் சொல்லுங்கள். இதில் என்ன நஷ்டம் ஆகிட போகுது? இதில் நஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஆத்மா சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு போகுது. ஸோ சொர்க்கத்தில் எந்த கெட்ட காரியமும் நடக்காது. அந்த குணத்தை இப்போ நாம் நிரப்பணும். ஏன்னா சமஸ்காரத்தை தான் ஆத்மா எடுத்துகிட்டு போகுது. இப்போ உதாரணத்துக்கு சந்நியாசி இருக்கிறாங்க, முந்தைய ஜென்மத்தில் சன்னியாசியாக இருக்கிறாங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் சன்னியாச தர்மத்துக்கு தான் அவங்க போவாங்க. குடும்பத்தில் தான் பிறப்பாங்க, மறுபடியும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய மரமும் வளரும் தானே. இந்த சமயம் இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? நிறைய பேர் சொல்கிறாங்களே, காமம் இல்லைன்னா உலகம் விருத்தி அடையாது அப்படின்னு.
சந்நியாச தர்மம் காமம் இல்லாமலே தான் விருத்தி அடைஞ்சிக்கிட்டே தானே இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஆத்மா அழியாதே, மறுபடியும் போய் பிறக்க தான் செய்ய போகுது. ஸோ மனிதனில் இருந்து நீங்கள் தேவதையாக மாறிட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த மாற்றம் நடந்துகிட்டு இருக்குது. பாபாவை நினைவு செய்வதன் மூலம், குணத்தை மாற்றிக்கிறதன் மூலம். எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சத்தியுகத்தின் ஆரம்பத்திலே வருவாங்களா என்ன? வரமாட்டாங்க. கண்டிப்பாக வரிசைக்கிரமமாக தான் வருவாங்க. நாடகத்தில் அவங்களுக்குரிய நேரம் வராமல் எந்த நடிகரும் மேடையில் வரமாட்டாங்க தானே? அதே மாதிரி தான் இங்கேயும் சத்தியுகத்தின் சுகத்தின் பாகத்தை நடிப்பதற்கு அதற்கு தகுதியானவர்களே வருவார்கள். அது குறைய குறைய அதற்கேற்றவர்கள் பரந்தாமத்திலேருந்து கீழே வரும் ஆத்மா நடிக்கிறதுக்கு. ஸோ இந்த எல்லைக்குட்பட்ட நாடகத்தில் கூட ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு இடத்துல உட்காந்துட்ருப்பாங்க. அவங்க டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? நேரம் வரும்போது வந்து அவங்களுடைய பாகத்தை நடிக்கிறதுக்காக மேடைக்கு வருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்திலும் கூட மேலே இருந்து அவங்க டைம் வரும்போது தான் வருவாங்க. இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஸோ நடிகர்களாகிய நாம் கூட நம்முடைய நேரத்தில் வந்து நம்முடைய பாகத்தை நடிக்கணும் அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லையற்ற நாடகம்னும் சொல்லலாம், எல்லையற்ற பெரிய மரம்னும் சொல்லலாம் இல்லையா? மரம் வளர வளர இலை புதுசு புதுசாக வரும் இல்லையா? அது மாதிரி வரிசைக்கிரமமாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும், தேவதை தர்மம். மற்ற எல்லா தர்மத்தினரும் முதல்ல வர முடியாது. அதனால தான் சொர்க்கத்துக்கு கம்மியானவர்கள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ கம்மியானவர்கள் வருவாங்க அப்படின்னாலே எந்த மதமும் வராதுன்னு வந்துடும். ஏன்னா எல்லா மதமும் இன்றைக்கி அதிகமாக தானே இருக்குது. முதல்ல தேவதை தர்மத்தினர் தான் பாகத்தை நடிக்கிறதுக்காக வராங்க. ஸோ தேவதை தர்மத்தினரும் அப்படியே மொத்தமாக ஆரம்பத்தில் வந்துட மாட்டாங்க, அவங்களும் வரிசைக்கிரமமாக தான் வருவாங்க. ஸோ இந்த மனித சிருஷ்டி மரத்தை பற்றிய ரகசியத்தை புரிஞ்சிக்கணும். பாபா தான் முழு கல்ப விருட்சத்தின் ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ இது பிறகு நிராகார விருட்சத்தோடு ஒப்பிடப்படுது. மனித சிருஷ்டி அப்படிங்கிற விருட்சத்தின், அதாவது விருட்சம்னா மரம், விருட்சத்தின் விதையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். இது கீதையிலும் இருக்கும். தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கும். விதையில் விருட்சம் அடங்கியதாக இல்லை, ஆனால் விருட்சத்தை பற்றிய ஞானம் அடங்கியிருக்குது இல்லையா? ஒரு விதைக்குள்ளே மரத்தை ஃபுல்லாக அடக்க முடியாது, ஆனால் அந்த விதையிலிருந்து தான் மரம் வருது. அதே மாதிரி இந்த மனித சிருஷ்டி விருட்ச வளருவதற்கு தேவையான ஞானம் பாபா கிட்ட தான், விதையாகிய பாபா கிட்ட தான் அடங்கியிருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு பாகம் இருக்குது. உயிரோட்டமான மரம் இது. அந்த விருட்சத்துடைய இலைகள் கூட, அதாவது ஒவ்வொரு ஆத்மாக்களும் வரிசைக்கிரமமாக வெளிப்படும். ஆனால் இந்த விருட்சம் பற்றி யாருக்குமே தெரியல. ஆனால் கல்பவிருட்சன்ட்டு போய் மரத்தை சுற்றிட்டு வராங்க, அது உண்மையில் எந்த மரத்தை குறிக்குதுன்னு தெரியல. இதோடைய விதை மேலே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த மரம் கிடையாது, அது பூமியில் இருக்கிற மரம் கிடையாது. ஏன்னா எல்லா மரத்தோடைய விதையும் கீழே தானே இருக்கும், இது இன்னும் மேலே இருக்குது. ஏன்னா பரந்தாமத்தில் மட்டும்தான் மரம் அப்படி கீழே தலைகீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தலைகீழே இருக்கும்போது விதை மேலே இருக்கும் இல்லையா? தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன்னு தான் கீதையிலே இருக்கும். ஸோ அதனால தான் இதை தலைகீழான விருட்சம்னு சொல்லப்படுது. படைப்பவரான தந்தை மேலே இருக்கிறார், நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் ஆத்மாக்கள் வசிக்கிற இடம். ஸோ அந்த பரந்தாம வீடு தான் ஆத்மாக்கள் வசிக்கிற இடம், ஆத்மாக்களுடைய வீடு. ஆனால் அது தூய்மையான வீடும் கூட. அப்போ தூய்மை ஆகித்தான் நாம் போக முடியும் இல்லையா? உடல் சம்மந்தப்பட்ட எந்த நினைவும் இல்லாமல் போகணும், அதுதான் தூய்மையாகிறது. உங்கள் மூலமாக
முழு உலகமும் தூய்மையாகுது யோக பலத்தின் மூலமாக. இல்லை, உங்களுடைய யோக பலத்தின் மூலமாக தான் முழு உலகமும் தூய்மையாகுது. அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய கடமை இருக்குது பாருங்கள். எல்லாருக்கும் செய்தியை கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தையும் யோக பலத்தினால தூய்மையாக்க வேண்டியதும் நம்முடைய கடமை தான். ஏன்னா உங்களுக்கு தூய்மையான சிருஷ்டி வேணும் தானே. நீங்கள் தூய்மையாகி உலகம் அழுக்காக இருந்தால் நல்லாவாக இருக்கும். அப்போ அந்த தூய்மையான சிருஷ்டியும் நீங்கள் தானே உருவாக்கணும். ஸோ நீங்கள் தூய்மை ஆகும் பொழுது உலகத்தையும் தூய்மையாக ஆக்க வேண்டி இருக்குது. ஸோ அதற்கு தான் உலகத்துக்கு சக்தி கொடுங்க அப்படின்லாம் பாபா சொல்கிறார். ஸோ அதன் மூலம் உலகமே தூய்மையாகிடுது. ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது அப்படின்னு நமக்கு இப்போ தெரியுது. ஆத்மா உயிரோட்டமானது, சைத்தன்யமானதுன்னா உயிரோட்டமானதுன்னு அர்த்தம். ஆத்மா தான் ஞானத்தை தாரணை பண்ண முடியும். அதனால் எப்படி நாம் புனர்ஜென்மம், அதாவது மறுஜென்மம் எடுக்கிறோம் அப்படிங்கிற முழுமையான ரகசியம் இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களுடைய புத்தியில் இருக்கணுன்ற. இல்லையா, ஆத்மா ஞானத்தை தாரணை பண்ணுது, குணத்தை தாரணை பண்ணுது, அதை எடுத்துகிட்டு இன்னொரு உடலை எடுக்குது அப்படிங்கிறது சதா மைண்டில் இருக்கணும். உங்களுடைய 84 பிறவி சக்கரம் எப்போ முடியுதோ அப்போ எல்லாருடைய பிறவி சக்கரமும் முடிஞ்சிடுது. எல்லாருமே தூய்மை ஆகிடுறாங்க. இல்லையா, நீங்கள் பாபாவின் வழிபடி தூய்மையாகிறீங்க, அவங்க அடி உத வாங்கி தூய்மையாகிறாங்க. ஏன்னா எல்லோரும் தூய்மையான வீட்டுக்கு போய் ஆகணும் இல்லையா. ஸோ தூய்மையாக்கி தான் போகணும். ஒன்று தூய்மை ஆகணும் அல்லது பாபா தூய்மை ஆக்குவார் தண்டனை கொடுத்து. இது அனாதியாக அமைக்கப்பட்ட நாடகம். ஒரு நொடி கூட நிலைப்பது கிடையாது, அப்படியே இருந்துடாது இல்லையா. வினாடிக்கு வினாடி மாறிக்கிட்டே தான் இருக்குது. வினாடிக்கு வினாடி என்னெல்லாம் நடக்குதோ அது மறுபடியும் அடுத்த கல்பத்தில் அப்படியே நடக்கும். மற்றபடி ஒரே கல்பத்தில் ஒரு நொடி மாதிரி இன்னொரு நொடி இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு ஆத்மாவிலையும் அழிவற்ற பாகம் நிரம்பி இருக்குது. அந்த நடிகர்கள் ஏதோ ஒரு 2-3 மணி நேரத்து பாகத்தை மட்டும்தான் நடிக்கிறாங்க. ஆனால் நாம் வந்ததுலேருந்தே நடிக்கிறோம் 5000 வருஷமாக இல்லையா. இயல்பாகவே நடிச்சிட்டு தான் இருக்கிறோம் எப்போவுமே. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். அதீந்திரிய சுகம்னு சொல்கிறது எல்லாமே இந்த சங்கம யுகத்தினுடையது தான். பாபாவை சந்திக்கும் பொழுது தான் இந்த அதீந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ணுறோம். சங்கம யுகத்தில் தான் பாபா வராரு, நம்மளை 21 பிறவிகளுக்கு சதா சுகமுடையவர்களாக ஆக்குறார். ஸோ அது சந்தோஷமான விஷயம்தானே. யார் நல்ல முறையில் தானும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறாங்களோ அவங்க சதா சேவையிலே இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க அவங்களே கோபப்பட்டுட்டு இருக்கும் பொழுது அப்போ என்ன ஆகும், மற்றவர்களுக்குள்ளேயும் அந்த கோபம் பிரவேசமாகி மற்றவங்களையும் கோபப்படுத்திடுவாங்க. ஏன்னா 2 கை தட்டும் பொழுது தானே சத்தம் வரும். ஒருத்தவங்க கோபப்படுத்தினா கூட நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இன்னொருத்தர் கோபப்பட மாட்டாங்க. சொர்க்கத்தில் இந்த பிரச்சனை கிடையாது. 2 கையுமே அமைதியாக தான் இருக்கும். இங்கே ஒரு கை சத்தம் போட தான் செய்யும், நீங்கள் அமைதியாக இருக்கணும். ஸோ இங்கே நமக்கு பாபா கொடுக்குற அட்வைஸை மட்டும் வேறு யாராவது கேட்டாங்க அப்படின்னா சரி. அதாவது பாபா நமக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, யாராவது உங்கள் மேலே கோபப்படுறாங்கன்னா அவங்க மேலே மலர்களை தூவுங்கள். இதுதான் ஸ்ரீமத். திருப்பி கோபப்பட்டு அவங்கள நோஸ் கட் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. அவங்கள மகிமை பாடுங்க, மகிமை பாடிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உணர்வாங்க, ஆஹா அவங்க தானே உயர்ந்தவர்கள், நம்ம என்னமோ புத்திசாலி மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட இப்படி கோபப்பட்டுமே, அவங்களுக்கு துக்கத்தை கொடுத்துமேன்னு கண்டிப்பாக உணர்வாங்க. ஏன்னா நமக்கு கோபப்படுறாங்கன்னா நம்ம அன்பு கொடுக்கணும்னு தான் பாபா சொல்கிறார். ஸோ அன்போடு புரிய வைங்க. கோபம் கூட ஒரு பூதம்தான்,
ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துடும், நஷ்டத்தை ஏற்படுத்திடும். அதனால் குழந்தைகளே ஒருபோதும் கோபப்படக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார். அதுவும் நமக்கு ஞானத்தை கொடுக்குறவங்க கிட்ட கொஞ்சம் கூட கோபமே இருக்கக்கூடாது. எல்லோரும் வசீக்கிரமாக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நேற்றே சொன்னார் இல்லையா, தூய்மை பற்றி சொல்லும்போது புயல் வரும்போது நிறைய பேர் உதிர்ந்து போயிடுறாங்க. அதை பார்க்குறது நம்ம வேலை கிடையாது. நாம் உதிராமல் இருக்கணுன்றதில் கவனம் வைக்கணும். ஸோ எல்லோரும் வரிசைக்கிரமமாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சிலர் தீவிர முயற்சி பண்ணுறாங்க, சிலர் மந்தமாக முயற்சி பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக மந்தமாக முயற்சி பண்ணுறவங்க தங்களுக்கு அவப்பேரை ஏற்படுத்திக்குவாங்க அவங்க நடத்தையின் மூலமாக. இல்லையா, கோபப்படுறது இந்த மாதிரி விஷயத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிடுவாங்களே, அது காமத்தில் விழுறது இப்படியெல்லாம். ஸோ அப்போ முயற்சி தீவிரமாக இருக்கணும், அந்த நினைவு. ஸோ யார் மேலேயாவது கோபம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எங்கே போனாலும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கோபம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அந்த கோபத்தை முடிச்சிடுங்க. அந்த இடத்துல நீங்கள் அன்பாக பேசுனீங்கன்னா அங்கே கோபம் போயிடுச்சு, கோபத்தை வென்றுட்டேன்ற அந்த சந்தோஷத்தில் மூழ்குங்க. அவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. என்னால் அமைதியாக இருக்க முடிஞ்சதே, அவங்கக்கிட்டேயும் அன்பாக பேசி அமைதிப்படுத்த முடிஞ்சதே, இந்த எண்ணங்களை நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருந்தால் நீங்கள் அமைதியாகிடுவீங்க. பிறகு அசாந்தியை எங்கேயும் பரப்ப மாட்டீங்க. ஸோ எந்த ஒரு தீய நடத்தை உடையவர்களும் இங்கே இருக்க முடியாது பாபா குழந்தைகளாக. என தீய நடத்தை உள்ளவர்கள் யாரும் மறைஞ்சு இருக்க முடியாது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா தேர்வு முடியும் போது ரிசல்ட் வந்து தானே ஆகணும். அப்போ எல்லாருக்கும் தெரிய வரும். நீங்கள் ரகசியமாக தப்பு பண்ணால் கூட அது எல்லோருக்கும் தெரிஞ்சிடும்ன்றார். யார் யாருக்கு என்னென்ன பதவி கிடைக்குது எல்லாருக்குமே சாட்சாத்காரம் ஆகிடும்ன்றார். காட்சிகளாக தெரிய வரும். ஸோ யார் எப்படிப்பட்ட காரியம் செய்கிறாங்களோ அதற்கேற்ற மகிமை தான் உண்டாகும். குழந்தைங்க, நீங்கள் இந்த நாடகத்துடைய முதல் இடைக்கடையை தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் எல்லோரும் அந்தர்யாமி. அதாவது அந்தர்யாமின்னா என்ன? உள்ளுக்குள்ளே இருப்பதை அறிந்தவர்னு அர்த்தம். மனசில் இருக்கிறத அறிந்தவர். ஆத்மா உள்ளுக்குள்ளே இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுதுன்னு தெரிஞ்சிருக்குது இல்லையா? ஆத்மாவுக்குள்ளே அந்த பாகம் இருக்கிறத நாம் இப்போ தெரிஞ்சுக்கிறோம். அதனால் அந்தர்யாமின்னு பாபா சொல்கிறார். மற்றபடி மற்ற மனிதர்களுக்குள்ளே என்ன யோசிக்கிறாங்க அந்த அர்த்தத்தில் அந்தர்யாமி கிடையாது. நாம் யாருமே முழு சிருஷ்டியுடைய மனிதர்களுடைய நடத்தை பற்றி, அனைத்து தர்மங்கள் பற்றியும் நம்மக்கிட்ட தான் ஞானம் இருக்குது. இல்லை, முழு சிருஷ்டியின் மனிதர்கள் சத்தியுகத்தில் எப்படி இருந்தாங்க, திரேதாயுகத்தில் எப்படி இருந்தாங்க, துவாபரயுகத்தில் எப்படி இருந்தாங்க, ஒவ்வொரு தர்மம் எப்போ வருது, எல்லா ஞானமும் நமக்கு இருக்குது. இதுக்கு தான் அந்தர்யாமின்னு சொல்லப்படுது. அனைத்தும் அறிந்தவர்னால் சிருஷ்டியின் முதல் இடைக்கடை ஞானத்தை அறிந்தவர்னு அர்த்தம். ஸோ இதுக்கு மேலே தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குது? தேவையானது தெரிஞ்சிடுச்சு, ரகசியம். ஸோ அப்போ ஆத்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமே இருக்கக்கூடாதுன்றார். ஏன்னா எதை தெரியணுமோ அந்த ரகசியமே தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குது? மற்றபடி கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்றது உண்மை கிடையாது. உங்களுக்குள்ளே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கடவுளுக்கு என்ன இருக்குது? அவருக்கு தெரிஞ்ச ரகசியத்தை நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம்தான் இருக்குதே தவிர நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவருக்கு தெரிஞ்ச வேண்டிய அவசியம் என்ன? ஸோ அவர் இப்போவும் சொல்கிறாரு, யார் எந்த மாதிரி முயற்சி செய்கிறாங்களோ அந்த மாதிரி பலனை கண்டிப்பாக சத்தியுகத்தில் அடைவார்கள். ஸோ அதனால் அதை கூட நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லையா, நீங்கள் என்ன முயற்சி பண்ணுங்க, என்ன தப்பு பண்ணுறீங்க, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? ஸோ ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அதுக்கான தண்டனையை கண்டிப்பாக அவங்க அடைவாங்க. ரொம்ப மோசமான நடத்தை இருந்துச்சுன்னா தாழ்ந்த கதி தான் அடைவாங்க. பதவி ரொம்ப குறைஞ்சி போயிடும். அந்த ஸ்கூலில் கூட
தேர்வில் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அவங்க படிக்க முடியும் மறுபடியும். ஆனால் இந்த படிப்பு ஒரு தடவை படித்து ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அடுத்த வாய்ப்பு கிடையாது. ஒவ்வொரு கல்பத்திலையும் ஃபெயில் ஆகிட்டே இருப்பீங்க. ஏன்னா இதே மாதிரி தான் ஒவ்வொரு கல்பத்திலையும் படிப்பீங்க. இப்போ படிக்கலைன்னா எந்த கல்பத்திலையும் படிக்க மாட்டீங்கன்ற. ஸோ இதில் நினைவு தான் பாருங்கள். இந்து மதத்தில் சரஸ்வதி பூஜை அன்றைக்கி படிச்சிங்கன்னா எப்பயும் படிப்பீங்கன்னுவாங்க. இப்போ சரஸ்வதி பூஜை சங்கமயுகத்தை குறிக்குது. இப்போ ஞானத்தை நல்லா எடுத்தால் ஒவ்வொரு கல்பத்திலும் எடுப்போம்னு அர்த்தம். ஸோ இது ஈஸ்வரிய லாட்ரி சீட். இந்த ஞானம் இதை முழுசாக எடுக்கணும் இல்லையா? இந்த விஷயங்களை குழந்தைகளாகி நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சிக்கவே முடியும். ஸோ புரிஞ்சிக்கிட்டும் அந்த லாட்ரியை எடுக்கலைன்னா என்னன்னு சொல்கிறது? அந்த பலனை அடையலைன்னா என்னன்னு சொல்கிறது? அதற்கேற்ற மாதிரி நடக்கலைன்னா என்னன்னு சொல்கிறது? பாரதம் எப்போ சுகத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய சுகதாமமாக இருந்துச்சோ அப்போ மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களும் சாந்தி தாமத்தில் இருந்தாங்க. இப்போ நம்முடைய சுகத்தின் நாட்கள் மீண்டும் வரப்போகிறது அப்படிங்கிற குஷி குழந்தைங்களுக்குள்ளே இருக்கணும் இல்லையா? பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, நம்முடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்ற குஷி இருக்கணும். தீபாவளி நெருங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க இல்லையா? இன்னும் கொஞ்சம் இவ்வளோ நாள் தான்ப்பா இருக்குது, இன்னும் 20 நாளில் தீபாவளிப்பா, அடுத்த மாதம் இந்நேரம் தீபாவளிப்பா, இன்னும் 2 மாதத்தில் தீபாவளிப்பா. அதில் ஒரு சந்தோஷம். ஆனால் உண்மையான தீபாவளி சொர்க்கம்தான் இல்லையா? இந்த தீபாவளிக்கு இந்த ட்ரெஸ்ஸை வேணால் புதுசாக அவங்க அணிவாங்க. ஆனால் நம்ம உடலே புதுசு, உலகமே புதுசு. அங்கே நாம் அவ்வளோ அலங்காரமாக இருப்போம், அழகாகவும் இருப்போம், நகைகளால் அலங்கரிக்கப்பட்டும் இருப்போம். சொர்க்கத்தில் திரும்புகிற பக்கமெல்லாம் சுகம்தான் இருக்கும். செல்வந்தர்களுக்கு செல்வத்தின் போதை தான் இருக்கும். மனிதர்கள் முற்றிலுமே கோரமான இருளில் இருக்கிறாங்க இல்லை? பணக்காரர்களுக்கு ஆல்ரெடி அவங்க ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க அஞ்ஞான இருளில். ஆனால் திடீர்னு உண்மை அவங்களுக்கு தெரிய வருமோ, இவங்க உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ அப்போ அவங்களுக்கு ஷாக் ஆகிடும் இல்லையா? ஏன்னா டைம் இருக்காது. உண்மையின் சகவாசம் இருக்கும்பொழுது தான் உண்மையை புரிஞ்சிக்க முடியும். ஸோ உண்மையின் தொடர்பில் நாம் தான் இப்போ இருக்கிறோம். உண்மைன்றது இங்கே பாபா தான். ஸோ சத்தியமானவருடைய தொடர்பில் இருக்கிறோம். சத்தியமான தந்தை மூலமாகத்தான் நம்ம சத்தியமானவராகவே ஆகிறோம். மற்றவர்கள் எல்லாம் அசத்தியத்தின் மூலமாக அசத்தியமானவர்களாக இருக்கிறாங்க. இப்போ பாபா என்ன சொல்கிறாரு, மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை ஒரு புக்காக பாபா குழந்தைங்க போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கு. கடவுள் சொல்வதற்கும் மனிதர்கள் சொல்வதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் பத்திரிக்கையில் போடலாம். பகவான் சொல்வதற்கும் மனிதர் சொல்வதற்கும் என்ன வித்தியாசம்ட்டு. கடைசியில் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அது நிச்சயிக்கப்பட்டது இல்லையா? இப்போ ஜஸ்ட்டு இதுக்கு யார் கருவி ஆகிறாங்கன்றது தான் இருக்குது. யார் முந்தைய கல்பத்தில் இதற்கு கருவியாகி உயர்ந்த பதவியும் அடைந்தார்களோ அவர்களே இப்பொழுதும் கருவியாகி கண்டிப்பாக உயர்ந்த பதவி அடைவார்கள். இது உறுதியின் பாபா சொல்கிறார். சொர்க்கத்தில் அகால மரணம், திடீர் மரணமே இருக்காது. அதுவும் ஆயுளும் நீண்ட ஆயுள், 150 வருடம் சராசரி ஆயுள். ஸோ தூய்மை இருக்கும் பொழுது ஆயுள் நீண்டதாக இருந்தது. பதித்த பாவன பரமாத்மா தந்தை ஆவார் இல்லையா? ஸோ அப்போ தூய்மையாக இருந்தால் நீண்ட ஆயுள். இப்போ தூய்மை ஆக்கக்கூடிய பரமாத்மா வந்திருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் தானே நம்மளை தூய்மை ஆக்கி இருக்கணும் இல்லையா? ஒவ்வொரு கல்பத்திலும் இறுதியில் அவர் தான் வராரு. அப்போ அவர் தான் நம்மளை தூய்மை ஆக்கி இருக்கணும். அதனால தான் நீண்ட ஆயுள், செல்வம் எல்லாமே கிடைக்கிது. ஸோ கிருஷ்ணரை பதித்த பாவனர்னு சொன்னால் அழகாக இல்லை. புருஷோத்தம சங்கம யுகத்தில் கிருஷ்ணர் எங்கேருந்து வருவார்? ஏன்னா கிருஷ்ணருடைய தோற்றம் மீண்டும் அவருக்கு 5000 வருடம் கழிச்சு அதே சத்தியுகத்தின் தொடக்கத்தில் தான் கிடைக்கும், முதல் ஜென்மத்தில்.
பிறகு மறுபடியும் அவருக்கு அந்த தோற்றம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த தோற்றத்தில் மட்டும்தான் அவர் கிருஷ்ணர் இல்லையா? 84 பிறவிகள், 84 தோற்றங்கள், 84 வகையான செயல்முறைகள் இல்லையா? ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொரு விதமான நடிப்பு. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அந்த நவராத்திரின்னு ஒரு படம் சிவாஜி கணேசன் அவர்கள் 9 ரோல் பண்ணியிருப்பார். 9 வெவ்வேறு, ஒருத்தன் கொலைகாரனாக இருப்பான், ஒருத்தன் திருடனாக இருப்பான், ஒருத்தர் நல்லவனாக இருப்பார், இப்படி ஒவ்வொரு. அது உண்மையிலே நம்முடைய விஷயம்தான் இல்லையா? நம்ம தான் அந்த மாதிரி ஒவ்வொரு பிறவிலும் கற்பனை கெட்டாத பல நடிப்பு நடிச்சிருப்போம். இந்த பிறவிலே என்னென்ன நடிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகம். அதில் கொஞ்சம் கூட வித்தியாசம் நடக்காது. மீண்டும் அதே மாதிரி நடக்கும். எவ்வளோ அதிசயமாக இந்த நாடகம் அமைஞ்சிருக்குது பார்த்தீங்களா? ஆத்மாவோ ஒரு சின்ன புள்ளி தான், ஆனால் அதில் தான் 5000 வருடத்தின் அனாதியான பாகம் நிரம்பி இருக்குது. வெறும் 5000 வருஷத்துக்கு மட்டும் இல்லை, மீண்டும் 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 அதே தான் நடக்குது. ஸோ அழிவற்ற பாகம். ஸோ இதுக்கு தான் இயற்கைன்னு சொல்லப்படுது. அதை ஒன்றும் பாபா உருவாக்கலை. அப்போ சொல்லுவாங்க, கடவுள் ஏன் இதை கொடுத்தார், கடவுள் ஏன் அப்போ நல்லவன் ஆக்கினார், அப்புறம் ஏன் கெட்டவன் ஆக்கினார். அது இயற்கை. நல்லவன் ஆக்கிறது தான் கடவுளுடைய வேலை. விட்டுட்டு போனவனே கழுத்து தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி நம்ம அனைத்தையும் இழந்தவர்களாக ஆகிடுறோம். மறுபடியும் கடவுள் அனைத்தையும் நிரப்புறார். இதை சொன்னீங்கன்னா மனிதர்கள் கேட்டு ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் முதல்ல தந்தையை நினைவு செய்யுங்கன்ற செய்தியை கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் பதித்த பாவனர், அனைவருக்கும் சத்கதியை கொடுக்குற வள்ளல் அவர் தான். ஸோ அப்போ அவரை நினைக்கணும். சத்தியுகத்தில் துக்கத்தின் விஷயங்களே கிடையாது. கலியுகத்தில் எவ்வளவு துக்கம், துக்கம் மேலே துக்கம், சுகம் கொடுக்கோன்னு நம்பி போய் துக்கத்தில் போய் மாட்டிக்கிறாங்க எல்லாமே. இல்லை எல்லாம் திருமணம் ஏதோ சுகத்தை கொடுக்கணும்னு நினச்சிட்டு போய் மாட்டிக்கிறாங்க. பாங்க பாபா சொன்னார், ஜெயிலுக்கு போகிறதுக்கு எதுக்கு அந்த திருமண நாளை கொண்டாடுறீங்க, ஜெயிலுக்கு போகிற நாளை கொண்டாடுவீங்களான்னு கேட்டார் இல்லையா? ஆனாலும் இந்த விஷயங்களை புரிஞ்சிக்கிறவங்களும் வரிசைக்கிரமமாக தான் இருக்கிறாங்க. பாபாவோ தினம் தினம் புரிய வச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். சிவபாபா நமக்கு கற்பிக்க வந்திருக்கிறாரு, பிறகு கூடவே அழிச்சிட்டும் போவார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ பாபா சொல்கிறாரு, பாபா கூடவே மதுபனில் இருக்கிறவங்கள விட மதுபனுக்கோ சென்டருக்கோ வரவே முடியாமல் பந்தனத்தில் சிக்கிட்டு இருக்கக்கூடிய பாபா குழந்தை, பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க பாபாவை அதிகமாக நினைவு செய்கிறாங்கன்றார். அவங்க உயர்ந்த பதவியை அடைய முடியும். இதுவும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அவங்க பாபாவுடைய நினைவில் அப்படி துடிக்கிறாங்களாம். அந்த துக்கத்துலேயும் நான் எப்போ பாபாவை பார்ப்பேன், நான் ஏன் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேன், நான் எவ்வளோ சேவை செய்யணும், என்னால் சேவை செய்ய முடியலேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பாபா சொல்கிற, குழந்தைகளே நினைவு யாத்திரையில் இருங்க, தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்க, அப்போ தான் பந்தனங்கள் துண்டிக்கப்படும் அப்படின்னு தந்தை சொல்கிறார். பிறகு பாவக்குடம் அழிஞ்சு போயிடும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நினைவிலே இருக்கணும், தெய்வீக குணத்தை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். குணங்கள் நிரம்ப பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய நடத்தை தேவதைகள் மாதிரி தெய்வீகமாக இருக்கணும். ஒரு தீய வார்த்தை கூட உங்கள் வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது. கண்கள் குற்றப்பார்வை பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. கோபத்தின் பூதம் ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்திடும். 2 கை தட்டுனாதானே சத்தம் வரும். ஒருத்தர் கோபப்பட்டால் நீங்கள் அவங்களுக்கு அன்பு மலர்களினால் மாலை போடுங்கன்றார். ஸோ வரதானம் அவங்களுக்கு அன்பாக புரிய வைங்கன்றார். இல்லை அதையும் கேட்குற நிலைமை இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் ஒதுங்கிக்கணும். வரதானம் தியாகம், தவம் மற்றும் சேவை மனப்பான்மை. இந்த வழிமுறையின் மூலமாக சர்வகாலமும் வெற்றி ஸ்வரூபமாக ஆகுங்கள்.
ஸோ தியாக தபஸ் இது ரெண்டும் சேர்த்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா வெற்றிக்கான ஆதாரமே ஒன்று தியாகம், இன்னொன்று தவம், அதாவது பாபா நினைவு. தியாக மனப்பான்மை இருக்கிறவங்க தான் உண்மையான சேவாதாரியாகவே ஆக முடியும். ஏன்னா தியாகத்தின் மூலமாக தான் தனக்கும் பாக்கியத்தை உருவாக்கிக்க முடியும், மற்றவர்களுக்கும் பாக்கியத்தை உருவாக்க முடியும். திடமான சங்கல்பம் செய்கிறது, இதுதான் தவம் இல்லையா? ஸோ தவம் தபஸ் அப்படிங்கிறது பாபா நினைவு மட்டும் இல்லை, ஒரே எண்ணத்தில் திடமாக நிலைச்சி இருக்கிறது. ஸோ அதனால் தியாகம், தவம் மற்றும் சேவை மனப்பான்மை இதன் மூலமாக பலவிதமான எல்லைக்குட்பட்ட எண்ணங்கள் முடிஞ்சிடுது. இதை உங்களை திட்டுறாங்களா? ஸோ ஒன்று தவத்தின் மூலமாக உங்களுக்கு பலம் வருது, அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டேங்க. இன்னொன்று தியாகம், மான மரியாதையெல்லாம் தியாகம் பண்ணுறது. அடுத்தது நாம் சேவை செய்யணும், அவர்களுக்கும் சக்தி கொடுக்குற சேவை செய்யணும் இல்லையா? பசியாக இருக்கிறவனுக்கு சாப்பாடு போடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி சக்தியற்றவனுக்கு சக்தி சாப்பாடு போடுறதுனால தான் நம்ம சக்தி வழிபாடுனே பண்ணுறாங்க. ஸோ இந்த சேவை மனப்பான்மை இருக்கும்போது இந்த எல்லைக்குட்பட்ட அவன் என்ன இப்படி பண்ணலாம், அவன் இப்படி பண்ணலாமா, அவன் பண்ணுறது மட்டும் ரைட்டாக, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் தான் வாயுமண்டலத்தை கெடுக்குது, உங்களுடைய வருமானத்தையும் குடிச்சிடுது. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு குழுவே தியாகம், தபஸ் மற்றும் சேவை மனப்பான்மையோடு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழுவே சக்திசாலியாக இருக்கும். ஸோ ஒருத்தர் சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க செய்கிறாங்க, ஏன் எதுக்கு அப்படிலாம் முட்டி மோதிட்டு இல்லை, முடிவு பண்ணுறாங்க, ஆளுக்கு ஒரு முடிவு. சரி, இதில் ஒருத்தர் அதுக்கு தலைமையாக இருக்கிறவங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க, இதில் இப்படி வரும்னு நினைக்கிறேன், ஸோ நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், ஸோ எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஓகேங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். ஸோ ஒருபோதும் அது எப்படி நான் சொல்கிறதான் கேட்கணும், நீ சொல்கிறத நான் ஏன் கேட்குறேன், இது என்னுடைய வழி, இது உன்னுடைய வழி இப்படின்ற விஷயமே வரல அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி ஸ்வரூபமாக இருப்பீங்க, தடையற்றவராக இருப்பீங்க. ஒரு குழுவாக தனிப்பட்ட முறையிலுமே கூட தியாகம், தவம், சேவை மனப்பான்மை இருக்கும் பொழுது என் கருத்தை அவங்க கேட்கல, அதெல்லாம் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் பக்காவாக பண்ணணும். அதுலேயும் தடை வருதா, அது எனக்கு பிரச்சனை கிடையாது, அதையும் தியாகம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். அப்போ தடையே இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் வெற்றி ஸ்வரூபமாக முடியும், தடையற்றவராக முடியும், ஆன்மீக வருமானமும் சம்பாதிக்க முடியும், பாக்கியத்தை உருவாக்கிக்கவும் முடியும். ஸோ சூப்பரான வரதானம் ஸ்லோகன். சங்கல்பத்தின் மூலமாக கூட, அதாவது எண்ணத்தினால் கூட யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கிறது தான் முழுமையான அஹிம்சைவாதி இல்லையா? காந்தி கூட மனசினால் துக்கம் கொடுக்குறாருல்ல, வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லும்போது அவனுக்கு துக்கப்படுறான், அதனால தான் அவன் திருப்பி அடிக்கவும் செய்கிறான். ஸோ அப்போ மனசினால் கூட துக்கம் கொடுக்காமல் இருக்கிறது, நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு, நாடகத்தில் இருக்கிறது நடக்குது. அதனால் அவங்கள துக்கப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது, எல்லாமே நமக்கு நன்மையாக தான் இருக்கும். உங்களை ஒரு இடத்துல இருந்து துரத்துறாங்க அப்படின்னா மேபி அந்த இடத்துல ஏதோ நடக்கிறதா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அல்லது நீங்கள் போக போகிற இடத்துல உங்களுக்கு நன்மை இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மனசால் கூட உங்களுக்கு துக்கம் கொடுத்தவர்களுக்கு துக்கம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் முழுமையான அஹிம்சைவாதி. அவ்யக்த இஷாரா. இப்போ ஈடுபாடு என்னும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். யோகத்தை கொழுந்து விட்டு எரியிற அளவுக்கு தீவிரப்படுத்தணும், ஜுவாலை ரூபம் ஆக்கணும் அப்படின்னா நொடியில் புள்ளி ரூபமாகி மனம் புத்தியை ஒரு நொடியில் ஒருமுகப்படுத்தக்கூடிய பயிற்சியை மறுபடி பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற. டக்குன்னு அப்படியே பாபா கிட்ட நிற்கிதா, இப்போ நிற்கிதா அப்படின்னு அடிக்கடி அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க தான் வீண் விஷயங்கள் உள்ளே வந்திருந்தாலும் டக்குன்னு கட் பண்ணிவிடுவீங்க. கட் பண்ணிட்டாலே பாபா கிட்ட புத்தி போயிடும். ஏன்னா ஒரு விஷயம் வருது, ஒரு வீண் விஷயம் எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை கட் பண்ண முடியாத போது தான் அது ஓவர்டேக் பண்ணுது. அதை டக்குன்னு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அது உங்களை உங்கள் மேலே அந்த பவர் வைக்காது. ஸோ அந்த பவரை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஸோ அதனால் யோகம் ஜுவாலா ஸ்வரூபம் ஆகணும், ஜுவாலாமுகி யோகா ஆகணும் அப்படின்னா
ஒரு நொடியில் மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துகிற பயிற்சியை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டாப் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வீணான தேக உணர்வுலேருந்து ஒரு நொடியில் மனம் புத்தி விலகி ஒருமுகமாயிடணுன்ற இல்லை. ஸ்டாப், பாபா கிட்ட போ அப்படின்னா டக்குன்னு போயிடணும். ஐயோ இங்கே இருக்குதே அதை பற்றி எண்ணமே வரக்கூடாது. அது எப்போ சாத்தியம்? அடிக்கடி முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டே இருந்தால் தான் சாத்தியம். இல்லை அடிக்கடி பாபாவை நினச்சிக்கிட்டே இருந்தால் தான் அது சாத்தியம். இந்த மாதிரி கட்டுப்படுத்துகிற சக்தியை நாள் முழுவதும் பயன்படுத்திக்கிட்டே இருங்க இல்லையா. டக்குன்னு அப்படியே மனசு லேசாகும். அது சந்தோஷம் தானே இல்லையா. மற்ற விஷயங்கள் மனதை சுமைப்படுத்திக்கிட்டே இருக்கும். டக்குன்னு கழட்டி விட்டுட்டு அப்படியே லேசாகிடணும். அதுதான் சக்திசாலியான பிரேக்குன்றார். இந்த சக்திசாலியான பிரேக் மூலமாக மனம் புத்தியை ஒரு வினாடியில் பிரேக் போடுங்க, கட்டுப்படுத்துங்க. எங்கே மனம் புத்தியை ஈடுபடுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஒரு நொடியில் அது போய் ஈடுபடணும். பரந்தாமத்திலே இருக்குன்னா டக்குன்னு அங்கேயே போயிடணும். சொர்க்கத்திலே இருக்குன்னா அங்கேயே இருக்கணும். அதை விட்டு வெளில வரக்கூடாது. நீங்கள் எப்படி யானைக்கு ஒரு சின்ன கம்பி தான் வைப்பாங்க, என்னமோ அதுக்கு பேர் சொல்லுவாங்க, அங்குட்டின்னு நினைக்கிறேன். அதை காலுக்கு முன்னாடி போட்டாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த இடத்த விட்டு நவராது. அது எவ்வளோ பெரிய யானை இல்லையா. அந்த மாதிரி மனம் யானை மாதிரி பலம் நீங்கள் தான் கொடுக்குறீங்க. அது வர எண்ணத்தை எல்லாம் சீரியஸ் ஆக்கும்பொழுது முற்றுப்புள்ளி வச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் சொல்கிறத கேட்கும். பரந்தாமத்துக்கு அதை அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா உங்களை அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடும். செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.